வெல்கம் டு லேர்ன் சிஎஸ் வித் செல்வி சேனல். நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு சிலபஸ் வைஸாக ப்ரீ கிளாஸஸ் அண்ட் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யூனிட் 2 டிபிஎம்எஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 3 செட் ப்ரீவியஸ் இயர் கொஷினுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது யூனிட் 7 பைத்தான் ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. இன்றைக்கி டே 5 கிளாஸஸில் இருக்கும். வீடியோக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் லைக் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இன்றைக்கான கான்செப்ட் போயிடலாம். ஸோ இதான் பைத்தான் ப்ரோக்ராமிங்கோட சிலபஸ்ஸு. ஸோ இந்த நியூ சிலபஸ் தான். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம முடிச்சிட்டோம். செகண்ட் பார்ட் வந்து லாஸ்ட்டாக பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்கோம். இந்த தேர்ட் பார்ட்டில் ஆப்ரேட்டர்ஸ் மட்டும் வந்து தனியாக வந்து டே 4ல் பார்த்துருக்கோம். இப்போ ரிமைனிங் எல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி இந்த தேர்ட் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பூலியன்ஸ். இப்போ பூலியன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஒரு எக்ஸ்பிரஷனில் கம்பேரிசன்ஸ் ஒர்க் பண்ணோம். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் வச்சு 2 வேல்யூபிளை இல்லைனா 2 வேல்யூவை வந்து செக் பண்ணும்போது அந்த ஆன்சர் வந்து ட்ரூ கிடைக்குதா ஃபால்ஸ் கிடைக்குதா அப்படிங்கிறத டினோட் பண்ணோம். இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ 10 greater than 9, 10 equal to 9, 10 less than 9 கொடுத்துருக்காங்க. இப்போ 10 greater than 9 அப்படிங்கிறது வந்து ட்ரூ, 10 equal to 9 அப்படிங்கிறது ஃபால்ஸ், நெக்ஸ்ட்டு 10 less than 9 அப்படிங்கிறது ஃபால்ஸ். ஸோ இதுதான் பூலியன் வேல்யூஸ். ஸோ பூலியன் வேல்யூஸ்லேயே பூல் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து பைத்தானில் இருக்கும். ஸோ வந்து அதை பார்க்கலாமா? எவால்வேட் த வேல்யூ ஆர் வேரியபிள். அந்த வேல்யூ இல்லைனா வேரியபிளை எப்படி எவால்வேட் பண்ணுவோம்னா பூல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுவோம். பூல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நான் எம்டி ஆர் நான் ஜீரோவாக கொடுத்தோம் அப்படின்னா ட்ரூ கிடைக்கும். நான் ஜீரோனா ஜீரோ வரக்கூடாது. அதே மாதிரி எம்டி இல்லைனா ஜீரோவாக இருக்குது அப்படின்னா ஃபால்ஸ் ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஹலோன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஹலோ அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு. ஒய் ஈக்குவல் டு 15 கொடுத்துருக்கோம், ஒரு நம்பர். ஏ ஈக்குவல் டு ஒரு எம்டி லிஸ்ட் கொடுத்துருக்கோம். பீன் கொடுத்துட்டு எம்டி லிஸ்ட்குள்ளே டபுள் கொட்டேஷன் கொடுத்துருக்கோம். டபுள் கொட்டேஷனுக்குள்ளே எந்த ஸ்பேஸும் கிடையாது. இதுவே வந்து எம்டியாக ஒரு ட்ரிப்பிள் கொடுக்குறோம். தென் எம்டி ட்ரிப்பிள்குள்ளே ஒரு டபுள் கொட்டேஷன் கொடுக்குறோம் ஸ்பேஸ் இல்லாமல். அடுத்து ஒரு ட்ரிப்பிள்குள்ளே டபுள் கொட்டேஷன் கொடுத்துருக்கோம், நடுவில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? பூல் ஆஃப் 0 அப்படின்னா ஃபால்ஸு, பூல் ஆஃப் 1 அப்படின்னா ட்ரூ. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பூல் ஆஃப் எக்ஸ் அண்ட் பூல் ஆஃப் ஒய். ஸோ எக்ஸில் வந்து ஹலோ இருக்குது, ஒயில் வந்து நம்பர்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே வேல்யூ இருக்கிறதுனால ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பூல் ஆஃப் ஏனா எம்டி லிஸ்ட் இருக்குது, பியில் வந்து டபுள் கொட்டேஷன் இருக்குது. டபுள் கொட்டேஷன் இருந்தால் கூட அங்கே ஒரு ஸ்ட்ரிங் இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ அதில் வந்து என்னதுன்னா அது வந்து ட்ரூவில் வந்துடும். ஸோ எம்டியை வந்து ஃபால்ஸுன்னு கொடுப்போம். ஸோ லிஸ்ட்டில் மட்டும்தான் டபுள் கொட்டேஷன் ஸ்பேஸ் கொடுத்தா கூட அதில் ஒரு வேல்யூ இருக்கிறதா எடுத்துக்கணும், ஒரு ஸ்ட்ரிங் இருக்கிறதா எடுத்துக்கணும். இது ட்ரிபிளில் பாருங்களேன். இதில் எம்டி லிஸ்ட் கொடுக்கும்போது ஃபால்ஸ் வருது. ஸோ எம்டியாக கொட்டேஷன்ஸ் நடுவில் ஸ்பேஸ் இல்லாமல் கொடுத்தாலும் ஃபால்ஸ் தான் வரும். நடுவில் ஸ்பேஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஸ்பேஸை ஒரு கேரக்டராக எடுத்துக்கிட்டு ட்ரூ கொடுக்கும். ஸோ இதில் லிஸ்ட்டுக்கும் ட்ரிப்பிள்க்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. நம்ம எம்டி தானே அப்படின்ட்டு டக்குன்னு ஃபால்ஸ் போட்டுருவோம். ஸோ லிஸ்ட்டு அப்படின்னா டபுள் கொட்டேஷன் இருந்தாலே வந்து ட்ரூ கொடுத்துருவோம். ஆனால் ட்ரிப்பிளில் வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஸ்பேஸ் இருந்தால் மட்டும்தான் ட்ரூ கொடுக்கும், இல்லைனா ஃபால்ஸ் கொடுக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இன் பைத்தான். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா இன்னொரு நேம் என்ன இருக்குது? டெசிஷன் மேக்கிங். சரியா? டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் இதை சொல்லுவாங்க. விச் ஆர் ஸ்பெசிஃபைட் கண்டிஷன் எவாலுவேட் டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபைட் கண்டிஷன் கொடுத்துருக்கீங்க, அது ட்ரூவா இல்லை ஃபால்ஸா அப்படின்னு பார்த்துட்டு அது மூலமாக பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரன் பண்ணோம். இதில் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல் ஸ்டேட்மெண்ட், நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. If statement execute the block of code only when the condition is true. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணும், இல்லை அப்படின்னா எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வராது. ஸோ பொதுவாக வந்து நம்ம பைத்தான் ஒரு ரூல் பார்த்திங்கன்னா கண்டிஷன்ஸ் கேட்குறோம், ஒரு இஃபாக இருக்கலாம், இஃபல்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஃபார் ஒயில் லூப்பாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா கம்பல்சரி அந்த கண்டிஷனுக்கு அப்புறம் கோலன் கொடுக்கணும். சரியா? கோலன் கொடுத்தா தான் அந்த கண்டிஷனில் வந்து பிளாக் ஆஃப் கோடு வந்து கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கிறத வந்து டினோட் பண்ணும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்டென்டேஷன் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் பிளாக் ஆஃப் கோடுக்கு. ஸோ இன்டென்ட்டுக்கு வந்து பொதுவாக வந்து 4 ஸ்பேசஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா ஒரு டேப் கொடுக்கணும். ஸோ கொடுத்தா மட்டும்தான் அது பிளாக் ஆஃப் கோடாக கன்வெர்ட் பண்ணும், இல்லைனா அது பிளாக் ஆஃப் கோடாக இருக்காது. இதில் சிண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா இஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோமா? ஸோ எப்படி கொடுத்துருக்கோன்னு பார்த்துக்கோங்க. இங்கே கோலன் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி இங்கே இன்டென்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இன்டென்ட் ராங்காக கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து ராங்காக கிடச்சிரும்.
ஸோ இப்போ அவுட்புட் சரி எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A = 33 அண்ட் B = 200. கண்டிஷன் B > A கொடுத்துருக்காங்க. 200 > 33 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ கண்டிஷன் ட்ரூனா இந்த இது ரன் ஆகும். ஸோ ரன் ஆகும்போது B is greater than A அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதில் சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்குது, A > B கொடுத்துருக்காங்கன்னா கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா எந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரன் ஆகாது. இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் அவுட்புட் எதுவுமே வராது. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஃபெல் ஸ்டேட்மெண்ட்னா கண்டிஷன் ட்ரூவாக இருக்குன்னா இஃப் பிளாக் ரன் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னா எல்ஸ் பிளாக் வந்து ரன் ஆகும். ஸோ இதே தான் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. கோலன் கொடுக்கணும், தென் இன்டென்ட் கொடுக்கணும். எல்ஸ் பக்கத்துலேயும் கோலன் கொடுக்கணும். ஸோ அதோட பிளாக் ஆஃப் கோடுக்கு வந்து என்ன கொடுக்கணும்னா இன்டென்ட் கொடுக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏஜ் = 16, இஃப் ஏஜ் > = 18 பார்க்குறோம். பிரிண்ட் எலிஜிபிள் டு ஓட். எல்ஸ் அப்படின்னா பிரிண்ட் நாட் எலிஜிபிள் டு ஓட். ஸோ செக் பண்ணுங்கள் 16 > 18 செக் பண்ணும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஃபால்ஸ் அப்படின்னா எல் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். ஸோ எல் ஸ்டேட்மெண்ட்டில் நாட் எலிஜிபிள் டு ஓட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அவுட்புட்டில் வரும். சப்போஸ் வந்து இங்கே 19 கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஸோ 19 கொடுத்துருக்கோம் அப்படின்னா என்ன வரும், கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிரும். ஸோ ட்ரூ ஆயிருக்குன்னா எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு எல்இஃப் எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்இஃப் அப்படின்னா எல்ஸ் இஃப், அதை தான் வந்து எல்இஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மோர் தென் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இது எக்ஸிக்யூட் ஆகிறது எப்படி ஆகும் அப்படின்னா, ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா அதோட கரஸ்பாண்டிங் பிளாக் ரன் ஆகிட்டு ரிமைனிங் எல்லாமே ஸ்கிப் ஆகி வெளியில் வந்துடும். சப்போஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்குன்னா அடுத்த கண்டிஷன்ஸ் போகும், அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்குன்னா அடுத்த கண்டிஷன் போகும். இப்படியே போயிட்டுருக்கும்போது எல்லா கண்டிஷனும் ஃபால்ஸ்னால் மட்டும்தான் எல்ஸ் பார்ட் வந்து இங்கே ரன் ஆகும். இங்கே வந்து எல்ஸ் பார்ட் அப்படிங்கிறது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் கம்பல்சரி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. நெக்ஸ்ட் எல்சிஃபுமே இத்தனை எல்சிஃப் தான் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, மோர் தென் 1 நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. இப்போ மார்க் = 75. ஸோ மார்க் > 90 செக் பண்ணுறோம். அப்படி இருந்தால் ஏ பிரிண்ட் ஆகணுமா. எல்எஃப் மார்க் > 75 இருந்தால் பி அப்படின்னு வரணுமா. மார்க் = 50 இருந்தால் சி வரணும். அடுத்து எல்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ இந்த 3 கண்டிஷனுமே ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸில் போய் ஃபெயில்னு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த கொடுத்துருக்க கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ மார்க் = 75. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 75 > 90 பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா அடுத்த கண்டிஷன் போகும். ஸோ 75 > 75 அப்படிங்கிறது கண்டிஷன் ட்ரூனா பிரிண்ட் பியை மட்டும் பிரிண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வந்துடும். அவுட்புட் வந்து பி வந்திருக்கா. இந்த இருக்கிற எந்த ஸ்டேட்மெண்ட்ஸையும் அது வந்து பார்க்காது. ஒரு வாட்டி ட்ரூ என்கவுண்டட் ஆகிடுச்சுன்னா அந்த பிளாக் ஆஃப் கோடை ரன் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வந்துடும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருப்போம். ஸோ வந்து ஆப்ஷனல் தான் எல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ டாப் டு பாட்டம் தான் வந்து நம்ம செக் பண்ணுவாங்க. கண்டிஷன்ஸ் வந்து ஒரு வாட்டி ட்ரூ வந்துருச்சுன்னா ஸ்கிப் பண்ணி வெளியில் வந்துடும். ஸோ எலிஃப்ஸும் எத்தனை எலிஃப்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது போகலாமா. அடுத்து நெஸ்டட் இஃப்னா ஒரு இஃப்ல இன்னொரு இஃப் கொடுக்குறது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு அவுட்டர் இஃப் வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இன்னர் இஃப்குள்ளே போகும், ஃபால்ஸ்னால் அந்த இஃப்குள்ளே போகாது. அவ்வளோதான் இதோட ரூல்ஸ். ஸோ இப்போ ஏஜ் = 20, சிட்டிசன் = ட்ரூ, இஃப் ஏஜ் > = 18 அப்படின்ட்டு கோலன் கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ அதுக்கப்புறம் ஒரு இன்டென்ட் கொடுத்து அதுக்குள்ளே இஃப் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக பிளாக் ஆஃப் கோட்னா இன்டென்ட் கொடுக்கணும். ஸோ சிட்டிசன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மட்டும் கோலன் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு எலிஜிபிள் டு ஓட். ஸோ அது வந்து இந்த இஃப்குள்ளே இன்டென்ட் கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்படி தான் வந்து ரன் ஆகும். ஸோ சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கோலன் மட்டும் கொடுத்துருக்காங்க, அங்கே எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே அவங்க ட்ரூன்னு கொடுத்துட்டாங்க. ட்ரூ கொடுக்கும்போது இங்கே ட்ரூ இருக்கிறதுனால இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், செக் பண்ணிக்கும். இங்கே எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ அவங்க ட்ரூ டேட்டா கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூ. எது கொடுக்கலன்னா அந்த இடத்துல ஃபால்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ இப்போ எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏஜ் வந்து 20. ஸோ சிட்டிசனும் ட்ரூ கொடுத்துருக்கு. ஸோ 20 > 18 செக் பண்ணுங்கள். கண்டிஷன் ட்ரூ. அடுத்த இஃபுக்குள்ளே போகும். இஃபுக்குள்ளே போகும்போது சிட்டிசன் கேட்குறோம். ஸோ இஃபுங்கிறது என்னது, ட்ரூவாக ஃபால்ஸாக கொடுக்குறதா. சிட்டிசன் ட்ரூன்னு கொடுத்ததுனால இந்த இதுக்குள்ளே வரும். ஸோ எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு காமிக்கும். ஓகேவா. அவுட்புட்டில் எலிஜிபிள் டு ஓட் வந்துருச்சு. சப்போஸ் இங்கே 16 கொடுத்துருக்கீங்க, 16 கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா 16 > 18 கொடுக்கும்போது ஃபால்ஸ் வந்துடும். ஸோ இந்த இஃபுக்குள்ளே போகாது, நமக்கு எந்த அவுட்புட்டுமே வராது. சப்போஸ் இந்த இஃபுக்கு வெளியில் நீங்கள் இந்த இன்டென்ட்டில் என்ன கொடுத்துக்கலாம், பிரிண்ட் ஆஃப் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அது வரும். இல்லைனா இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் எந்த அவுட்புட்டும் வராது. ஸோ அடுத்தது பார்க்கலாமா.
அடுத்து வந்து கண்டிஷனல் எக்ஸ்பிரஷனை ஒன் லைனாக கொடுக்கலாம். இஃபெல்ஸை மட்டும் என்ன பண்ணலான்னா ஒன் லைனில் வந்து நம்ம மென்ஷன் பண்ண முடியும். எப்படி டெர்னரி ஆப்ரேஷன் யூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி C++ல் டெர்னரி கொடுப்போம்ல அதே மாதிரி. ஸோ இங்கே பாருங்கள் எப்படி கொடுக்கணுன்னா ட்ரூ வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்றோம், கொடுத்துட்டு கண்டிஷன் கொடுக்கணும். எல்ஸில் ஃபால்ஸுக்கு வர ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளோட பாருங்கள் நல்லா புரியும். ஸோ ஏஜ் ஈக்குவல் டு 20 கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட்டில் என்ன வரணும் அப்படின்னா கண்டிஷன் ட்ரூனா அவங்க வந்து அடல்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ ரிசல்ட் அடல்ட் அப்படின்னு கொடுக்குறோம். ரிசல்ட் ஈக்குவல் டு அடல்ட் இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18. இது வந்து கண்டிஷன், இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எல்ஸ் கொடுத்துட்டு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து மைனர். மறுபடியும் ரிசல்ட் ஈக்குவல் டு மைனர்னு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிளில் தான் நம்ம வந்து அவுட்புட்டை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ரிசல்ட் ஈக்குவல் டு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இங்கே ட்ரூ வேல்யூ கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் கண்டிஷன் கொடுக்குறோம், அடுத்து எல்ஸ் கொடுத்து வெறும் அந்த டேட்டா மட்டும் கொடுத்தா போதும், மறுபடியும் ரிசல்ட்டுங்கிற வேல்யூவை கொடுக்க வேண்டாம். ஸோ இதை பார்த்து நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா புதுசாக பார்க்குறவங்க, ஸோ இங்கே ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து என்னது ரிசல்ட் கொடுக்கல, அப்போ இது ஃபால்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ரிசல்ட் வந்து கொடுக்க தேவையில்லை. ஸோ இப்போ அவுட்புட் எப்படி காமிக்கும் அப்படின்னா 20ங்கிறது வந்து greater than 18 தான். ஸோ அப்போ கண்டிஷன் ட்ரூ, அப்போ அடல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ணிடும். சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் இந்த மைனர் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரிசல்ட்டில் போய் ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதுக்கப்புறம் பிரிண்டில் ரிசல்ட் கொடுக்கும்போது தான் அது மைனர்னு சொல்லிட்டு வரும். சரியா? இது வந்து டெர்னரி கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் இது அப்படின்னு சொல்லுவாங்க. இதோருக்கு இன்னொரு பேர். ஸோ அடுத்தது பார்க்கலாம். அடுத்து இட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் இஸ் பைத்தான். ஸோ இட்ரேஷன் சொல்லலாம், இல்லைன்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா ஒரு ஒர்க்கை ரிப்பீட்டடாக பண்ணும். நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கண்டிஷன்ஸ் வந்து ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும், இல்லைனா நம்பர் ஆஃப் டைம்ஸ் கொடுத்துட்டோன்னா அந்த டைம்ஸ் வர்ற வரைக்கும் இது ரிப்பீட்டடாக அதோட ஒர்க்கை பார்க்கும். இதில் 2 இருக்குது. என்னது அப்படின்னா ஒன்று ஃபார் லூப்பு, இன்னொன்று ஒயில் லூப்பு. இது வந்து கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபைட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சீக்வன்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ், நம்ம ஆல்ரெடி சீக்வன்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட்டு, ட்ரிப்பிள்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதில் இருக்க டேட்டாவையும் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 போக லூப் கண்ட்ரோல்குள்ளே பிரேக்கு, கண்டினியூ, பாஸ் அப்படின்னு 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிலபஸில் இல்லை. நீங்கள் சிலபஸ் செக் பண்ணிக்கோங்க, சிலபஸில் இல்லை. எனிவே நமக்கு கொஷின்ஸ் கொடுத்து சப்போஸ் ஆப்ஷனில் வந்து 4 ஆப்ஷனில் பாஸ் இருக்குன்னா பாஸ் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சால் தான் நம்ம அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒயில் லூப். ஸோ ஒயில் லூப் பொறுத்த வரைக்கும் லூப்பை ரிப்பீட்டடாக பண்ணோம் when the condition is true. அந்த ட்ரூ கண்டிஷன் எப்போல்லாம் கண்டிஷன் ட்ரூ இருக்கோ அப்போ மட்டும் பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளாக்கை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். I = 1 while I <= 5 கோலன் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டென்ட் கொடுத்து பிரிண்ட் ஆஃப் I = I+1 அப்படின்னு சொல்லிட்டு கோடிங் கொடுத்துருக்காங்க. இது இப்போ எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஸோ I = 1 அப்படிங்கும்போது இந்த ஒயில் கண்டிஷனில் வரும். I <= 5 அப்படிங்கும்போது I 1 <= 5 அர்த்தம். ஸோ ட்ரூ அப்படின்னா I பிரிண்ட் ஐயை வந்து 1 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுது. இப்போ I வந்து என்ன ஆகுது, 2 ஆகுது. 2 <= 5 ட்ரூ. ஸோ பிரிண்டில் வந்து 2 வந்து பிரிண்ட் பண்ணுது. அகெயின் வந்து ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணி 3ன்னு எடுத்துக்கிடும். 3 கண்டிஷன் செக் பண்ணும்போது ட்ரூ. ஸோ பிரிண்டில் வந்து 3 கொடுக்கும். அகெயின் 4ம் ட்ரூ. ஸோ 4 பிரிண்ட் பண்ணும். அகெயின் 5. ஸோ 5ம் ட்ரூ. ஸோ பிரிண்ட் பண்ணும். 6 கொடுக்கும்போது இங்கே கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ அப்படியே லூப் ஸ்டாப் ஆகிட்டு வெளியில் வந்துடும். ஸோ இதுதான் ஒயில் லூப். ஒயில் லூப்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸை வச்சு தான் ரன் ஆகும். கண்டிஷன்ஸ் வந்து ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் தான் ரன் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ரிமெண்ட்டுமே நீங்கள் பார்த்து கொடுக்குறதா. இந்த இடத்துல வந்து I+1க்கு பதிலாக +2 கொடுத்தீங்கன்னா 2 டைம்ஸாக வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு வெளியில் வந்துடும். ஸோ வந்து ஒயில் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஸ்டலேஷன் இந்த நீங்கள் கொடுக்குற இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸை வச்சு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் ஒர்க் ஆகும். அதுக்காக தான் இந்த ஒயில் லூப் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப். ஃபார் லூப் வந்து ஒயில் லூப்போட கம்பேர் பண்ணும்போது ஒயில் லூப்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டிஷன்ஸ் ட்ரூ ஆகிற வரைக்கும் ரிப்பீட்டேஷன் பண்ணும். ஆனால் ஃபார் லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ் கொடுத்துருவாங்க. இத்தனை இட்ரேஷன் தான் அப்படிங்கிறது நமக்கு ப்ரீவியஸாகவே டிஃபைன் பண்ணிடுவாங்க. அத்தனை இட்ரேஷன் மட்டும் இது ரன் ஆகும். நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஸ்ட்ரிங்கு, டப்பிள், லிஸ்ட்டு, டிக்ஷனரி, செட்டு. ஸோ இதில் இருக்கிற அந்த டேட்டாஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 1 by 1 இட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கும் இது யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு சார் சிண்டெக்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சிண்டெக்ஸில் ஃபாரு வேரியபிள் கொடுத்துட்டு கண்டிப்பாக இன் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுக்கணும்.
ஸோ இன் கொடுத்துட்டு தான் இட்ரேட்டபிள் கொடுக்கணும். ஸோ எந்த இட்ரேட்டபிள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை அந்த வேரியபிளை நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் ஆஃப் கோட், இங்கே கண்டிப்பாக கோலன் கொடுக்கணும். இதுதான் இதோட சிண்டெக்ஸ். இந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம், எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாமா. ஃபார் ஐ இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டாங்க, 10 20 30 கொடுத்துட்டாங்க. ஸோ இதே மாதிரி ஏ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஏ கொடுத்துக்கலாம் அந்த லிஸ்ட்டுக்கு பதிலாக. எப்படி ரன் ஆகும்னா ஃபார் ஐ இன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, ஃபஸ்ட்டு ரன் ஆகும்போது ஐ வந்து 10 எடுத்துக்கிடும். ஐ வந்து 10 எடுத்துக்கிடும். ஸோ 10 எடுத்துகிட்டு நமக்கு பிரிண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு 10 வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ அடுத்த இட்ரேஷனில் ஐ வந்து 20 எடுத்துக்கும், 20 பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்த இட்ரேஷனில் ஐ 30 எடுத்துக்கும், 30 பிரிண்ட் பண்ணோம். அடுத்த இட்ரேஷன் போகும்போது இங்கே டேட்டா இல்லை, ஸோ அதனால் எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். ஸோ இதுதான் வந்து என்ன ஃபார் லூப்போட ஒர்க்கு. இப்படி தான் வந்து லிஸ்ட்டு ஸ்ட்ரிங்கெல்லாம் அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லூப் இன் ஸ்ட்ரிங்கில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஸோ நேம் ஈக்குவல் டு பைத்தான் கொடுத்துட்டிங்கன்னா ஃபார் சிஹெச் இன் நேம், ஃபார் சிஹெச் இன் நேம் அப்படின்னு கொடுக்குறோன்னா இது வந்து 1 by 1 அந்த நேமோட கேரக்டர் எடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா பி எடுக்கும், அடுத்து ஒய், அடுத்து டி, அடுத்து ஹச், அடுத்து ஓ, அடுத்து என். ஸோ இப்போ கடைசி வரைக்கும் வந்து டேட்டா எடுத்துகிட்டு வரும். அடுத்து ஃபார் லூப்பில் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம இதுக்கு முன்னாடி C++லாம் பார்க்கும்போது ஃபார் ஐ ஈக்குவல் டு 1, ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என், ஐ ப்ளஸ் ப்ளஸ் இப்படி கொடுப்போம்ல. ஸோ 1லேருந்து n வரைக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோமா. ஸோ இந்த மாதிரி கொடுப்போம். அதே மாதிரி வந்து எண்ணுக்கு பதிலாக இங்கே 5 6ன்னு டேரெக்டாக நம்பர்ஸையும் கொடுப்போம். ஸோ இதுக்கு பதிலாக தான் இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது இங்கே பைத்தானில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இப்போ ரேஞ்ச் ஆஃப் 5 கொடுத்தீங்கன்னா ஸோ இது வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா 0 to 4 தான் எடுத்துக்கும். இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து 4 வரைக்கும் எடுத்துக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், ஐ கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ரன் பண்ணும்போது 0 கொடுக்கும், அடுத்து 1 2 3 4 4ஓட ஸ்டாப் ஆயிரும். 5க்கு பிஃபோராக ஸ்டாப் பண்ணிடும், ஏன்னா 0வில் ஸ்டார்ட் பண்ணுது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிள் 1 பாருங்கள். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1 to 5ன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ 1 to 5ன்னு கொடுத்த உடனே பொதுவாக நம்ம என்ன நினச்சிக்குவோன்னா 1லேருந்து 5 வரைக்கும் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்போம். பட் அங்கே தான் நமக்கு வந்து மிஸ்டேக் நடக்கும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் என்ன பார்த்தோம், இப்போ 5 மட்டும் கொடுத்துட்டாங்க, 0 to 4 டைம்ஸ் ரன் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இங்கே 1 to 5 கொடுக்குறோம், அப்போ 1 to 5 தானே ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அதை வந்து மாற்றியுமே நம்ம வந்து ஆன்சரில் போட்டுருவோம். பட் ஆனால் இங்கே 1 to 5 கொடுத்தீங்க அப்படின்னா இந்த எண்ட் இருக்கு இல்லையா, எண் வந்து எப்பயுமே n-1 தான் இருக்கும். தட் மீன்ஸ் எப்படின்னா நீங்கள் 1 to 5 கொடுத்தீங்கன்னா 1 to 4 தான் ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். 5th இட்ரேஷனை எடுத்துக்காது, 5th நம்பரையும் பார்க்காது. அதே மாதிரி நீங்கள் இப்போ வந்து 2 to 6 கொடுக்குறீங்கன்னா 2 to 5 வரைக்கும் தான் எடுத்துக்கிடும். அது இங்கே என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிட்டு தான் அந்த லூப் வந்து எடுத்துக்கிடும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா, இதில் எப்படி ரன் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபார் I in range of 1, 5, if I equal to 5, print I கொடுத்துருக்காங்க. இப்போ செக் பண்ணுங்கள், நம்ம பொதுவாக 1 to 5 இருந்துச்சுன்னா if I equal to 5 கொடுக்கும்போது print I இது ட்ரூ ஆகி I வந்து 5 தான் வரும். ஆனால் இங்கே பாருங்கள், எந்த ஒரு அவுட்புட்டுமே வரலாம், எம்டியாக இருக்குதான். ஸோ அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இங்கே 1 to 4 தான் ரன் ஆகும். ஃபஸ்ட்டு 1 செக் பண்ணோம், அதுக்கப்புறம் வரும் மறுபடியும் 2 செக் பண்ணோம், அடுத்து 3 செக் பண்ணோம், அடுத்து 4 செக் பண்ணிவிட்டு 4 முடிஞ்சதுக்கப்புறமே அது வெளியில் வந்துடும். இந்த கண்டிஷன் செக் பண்ணவே அது உள்ளே போகாது. ஸோ அதனால நோ அவுட்புட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சப்போஸ் இப்போ நோ அவுட்புட் கொடுத்துருக்காங்க, நான் இந்த நோ அவுட்புட்டுன்னு வராமல் ஏதாவது ஒரு அவுட்புட் காமிக்கிறேன், இந்த ரேஞ்ச் இவ்வளோ தான் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே வர போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி நான் அவுட்புட் கொடுக்குறேன், 0 சரிங்க 1 to 4 தான் கொடுக்கணும். இப்போது எக்ஸாம்பிள் 3ல் பாருங்கள். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1, 5, இஃப் ஐ ஈக்குவல் டு 5 பிரிண்ட் ஐ எல்ஸ்ன்னு கொடுத்துட்டு பிரிண்ட்டில் ரேஞ்ச் ஷுட் பி 1 to 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரேஞ்ச் வந்து இங்கே 1 to 4 தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே நிறைய பேருக்கு என்னென்னா இது ஒரு சிண்டெக்ஸ் எரராக இருக்கலாமோ அப்படின்னு டவுட் இருக்கும். ஏன் அப்படின்னா எல்ஸ் வந்து ஃபாருக்கு நேராக கொடுத்துருக்கோம், இஃபுக்கு நேரம் தான் எல்ஸ் கொடுக்க முடியும். ஸோ ஃபாருக்கு எல்ஸ் இருக்கான்னு கேட்டால் பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஃபாருக்கு நம்ம எல்ஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். பட் வந்து இந்த எல்ஸ் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா ஃபாருக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சாலும் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபாருக்கு சப்போஸ் எந்த ஆன்சருமே கிடைக்கலாட்டியும் எக்ஸிக்யூட் ஆகும். சரியா, எதுக்காக இந்த இஃபுக்குள்ளே எல்ஸ் போடலை
அப்படின்னா இங்கே வந்து எல்ஸ் போட்டிங்க அப்படின்னா சிண்டெக்ஸ் எரர் வரும். எதுக்காக சிண்டெக்ஸ் எரர் வரும்னா இந்த ரேஞ்ச் வந்து 4 வரைக்கும் தான் ரன் ஆகும். 4க்கு அப்புறம் இந்த இஃப் கண்டிஷனே வராதுங்கும் போது இந்த இஃப்க்குள்ளே நீங்கள் ஒரு எல்ஸ் போட்டிங்க அப்படின்னா அது வந்து என்னது சிண்டெக்ஸ் எரராக வரும். ஸோ அப்போ இது எப்படி ரன் ஆகும், 4 வரைக்கும் எக்ஸிக்யூட் முடிச்சிடும், எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது எல்ஸில் வந்து இந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிட்டு வெளியில் வந்துடும். ரேஞ்ச் ஷுட் பி அப்படின்னு சொல்லிட்டு இதை பிரிண்ட் பண்ணும், அவுட்புட் வந்து பிரிண்ட் பண்ணுங்க, பிரிண்ட் வராது, அவுட்புட்டில் வந்து இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 2 வாங்க. ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1 to 5 நான் கொடுத்துருக்கேன். இஃப் ஐ ஈக்குவல் டு 4 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 வரும், கண்டிஷன் வந்து ஃபால்ஸு, திருப்பி 2 வரும், அப்புறம் 3 வரும், 4 வரும். 4 வரும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ட்ரூ ஆகிட்டு பிரிண்ட்டில் வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிரும். இப்போ எக்ஸாம்பிள் 4 பாருங்கள். இதில் நான் எல்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னா இதில் நீங்கள் இஃபுக்குள்ளே எல்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1 to 4 இஃப் ஐ ஈக்குவல் டு 2 ஃபவுண்டு 2 கொடுத்துருக்காங்க, அப்படி எல்ஸ் நாட் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இஃபுக்கு நேராக எல்ஸ் கொடுத்துருக்கு, இது ட்ரூ. ஸோ இந்த இஃபுக்கு நேராக எல்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ், சிண்டெக்ஸ் வந்து எரர் காமிக்கும். ஏன் அப்படின்னா இங்கே லூப்பே முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது எல்ஸ் கொடுக்கக்கூடாது. இங்கே அப்படி லூப் முடியலை. இப்போ எப்படி ரன் ஆகும்னா ஃபஸ்ட்டு ஐக்கு பதிலாக 1 எடுத்துக்குமா, ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிருமா, ஃபால்ஸ்னு எல்ஸை ரன் பண்ணி நாட் 2 வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஐ வந்து 2 தான் இருக்கும். ஸோ 2 வந்தவுடனே ஃபவுண்ட் ஆகிடுச்சு, ஃபவுண்ட் ஆனவுடனே அவுட்புட் வந்து ஃபவுண்ட் 2ன்னு வரும். நெக்ஸ்ட்டு வந்து அகெயின் வந்து 3 வரும்போது கண்டிஷன் என்ன ஆகிடும், ஃபால்ஸ் ஆயிரும். ஃபால்ஸ் ஆனோடனே அகெயின் என்ன பண்ணோம், நாட் 2வை பிரிண்ட் பண்ணோம். பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்து என்னது வரும், 4 வருமா, வராது. ஏன்னா இங்கே 3 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 வராது. அப்போ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, வெளியில் வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நீங்கள் வந்து ரிமைண்ட் பண்ண வேண்டிய ஒன்று ரேஞ்ச் 1 to 5 கொடுத்துருந்தா கூட இங்கே எண்டு வந்து என்ன அப்படின்னா 4 வரைக்கும் தான் எடுத்துருக்கோம். ஸோ 1 to 4 கொடுத்திங்கன்னா எண்டு வந்து 3 வரைக்கும் தான் இருக்கும். 1ல் ஸ்டார்ட் பண்ணும், பட் 3லே முடிஞ்சிடும். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். அடுத்து வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட். பிரேக் ஸ்டேட்மெண்ட் எப்போ கொடுப்போம், இப்போ பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அந்த லூப் வந்து கம்ப்ளீட் ஆகி வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்கிங்கன்னா அது வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஒரு லூப்பை வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பிரேக்கு. பிரேக் வந்து தனியாக வந்து யூஸ் ஆகாது. ஏதாவது வந்து இந்த இடத்துல டஸ் நாட் ரெக்யூர் த கண்டிஷன் பை இட் செல்ஃப். ஸோ அதுக்குள்ளே வந்து அது போடுறதுக்கு யூஸ் ஆகாது. ஒரு ஃபார் லூப்புக்குள்ள ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் வருது, இஃப் கண்டிஷன் வருது அப்படின்னா அதுக்குள்ளே தான் நம்ம பிரேக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த லூப்பை விட்டு வெளியில் வந்துட்டு கண்டினியூ த ப்ரோக்ராமை கண்டினியூ பண்ணும். இங்கே இந்த எக்ஸாம்பிளில் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1 to 6 கொடுத்துருக்காங்க. அப்போ 1 to 5 வரைக்கும் தான் எடுத்துக்கிடும். கரெக்டாக ரேஞ்சுன்னு கொடுத்தாலே எது வரைக்கும் தான் எடுத்துக்கிடும், 1 to 5 வரைக்கும் தான் எடுத்துக்கும். ப்ரீவியஸ் நம்பர் வரைக்கும் தான் எடுக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்னது ஐக்கு பதிலாக 1. ஸோ இங்கே பாரும் இஃப் ஈக்குவல் டு 3 கண்டிஷன் ஃபால்ஸு, ஐ 1ங்கிறத பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அடுத்து போகுது 2 வரும்போது கண்டிஷன் ஃபால்ஸு, 2ங்கிறத பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து 3ங்கிறமோ கண்டிஷன் ட்ரூ ஆயிரும். ட்ரூ வந்தோடனே பிரேக் வந்துச்சு அப்படின்னா அப்படியே இந்த லூப் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த பிரிண்ட்டுக்கு வந்துடும், லூப் என்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிட்டு ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா லூப்பை வந்து என்ன பண்ணிடும், பிரேக் பண்ணி வெளியில் வந்துடும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா பிரேக்கு. ஸோ பிரேக் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா டெர்மினேட் இம்மீடியட்லி. ஸோ பிரேக்கை பார்த்த உடனே டெர்மினேட் பண்ணிடும். அடுத்து வந்து கண்டினியூ. ஸோ கண்டினியூக்கும் பிரேக்குக்கும் என்ன வித்தியாசம்னா, ஸோ இந்த பிரேக் அப்படிங்கிறது அப்படியே லூப்பை டெர்மினேட் பண்ணிடுதுல, ஆனால் கண்டினியூ வந்து அப்படியே லூப்பை டெர்மினேட் பண்ணாமல் அந்த இட்ரேஷனை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த இட்ரேஷனுக்கு போயிடும். ஸோ இங்கே பாருங்கள், மூவ் டு த நெக்ஸ்ட் இட்ரேஷன்ஸ். கரண்ட் இட்ரேஷனை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இட்ரேஷன்ஸ்க்கு வந்து இது மூவ் பண்ணி போயிடும். ஸோ அன்லைக் த பிரேக் மாதிரி கிடையாது, டெர்மினேட் பண்ணாது, லூப்பை வந்து டெர்மினேட் பண்ணாது. ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1 to 6, அப்போ 1 to 5 வரைக்கும் தான் எடுக்கும். இப்போ 1 வருது அப்படின்னா இங்கே வராது. ஸோ அதனால் 1 பிரிண்ட் பண்ணிடும், 2 பிரிண்ட் பண்ணிடும். 3 பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இந்த இடத்துல இந்த இட்ரேஷன்ஸ் முடிஞ்சிட்டு அடுத்ததுக்கு போயிடும். ஸோ அடுத்ததுக்கு போகும்போது 4 அப்படிங்கிறது வரும். இந்த ஐக்கு பிரிண்ட் ஆஃப் ஐக்கே வராது, கண்டினியூவை பார்த்தோன்னே அடுத்த இட்ரேஷனுக்கு போயிடும். எப்படி அங்கே பிரேக் கொடுத்தோடனே லூப் போட்டு வெளியில் வருமோ அதே மாதிரி இங்கே கண்டிஷன்ஸை பார்த்த உடனே என்ன ஆயிரும் அப்படின்னா இங்கே அடுத்த இட்ரேஷன் போயிட்டு இப்போ 4 வரும்போது பிரிண்ட் 4 கொடுக்கும், அடுத்து பிரிண்ட் 5 கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. இதுதான் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்டோட ஒர்க்கு. சரியா? அடுத்து பாஸ் ஸ்டேட்மெண்ட் நம்ம சிலபஸில் இல்லை,
ஒருவேளை ஏதாவது ஆப்ஷனல்ஸில் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ அதோட மீனிங் தெரியணுங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோ அவுட்புட், எந்த அவுட்புட்டுமே கொடுக்காது. ஜஸ்ட்டு நம்ம இப்போ ஒரு கொஷின் கேட்குறாங்க பாஸ் அப்படின்னா நான் சொல்லவே இல்லை எதுவுமே, அடுத்த ஆளுக்கு மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் பாஸ் அப்படிங்கிறது, டூ நத்திங். ஸோ இதோட மீனிங் பார்த்துக்கோங்க, டூ நத்திங். யூஸ்ஃபுல் when the Python requires the ஸ்டேட்மெண்ட் எனக்கு தேவை பட் அதில் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆக வேண்டாம் அப்படின்னா இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் I in range 1 to 4 பாஸ் அண்ட் லூப் வந்து கம்ப்ளீட்டட்னு பிரிண்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ 1 to 4ங்கும் போது 1லேருந்து 3 வரைக்கும் எடுத்துக்கணும். பட் வந்து என்ன ஆகாதுன்னா உள்ளே ரன் ஆகாது, ஏன்னா பாஸ் கொடுத்துட்டீங்க. பாஸ் கொடுத்தா என்ன ஆகுதுன்னா லூப் கம்ப்ளீட்டுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடும். ஸோ உங்களுக்கு இப்போ பார்த்தாலும் என்ன தோணுது அப்படின்னா லூப்புனாலே ஏதாவது ஒரு ரிப்பீட்டேஷன் ஒர்க்கை பண்ணுறதுக்கு தான். அங்கே போய் நம்ம பாஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து எதுவுமே பண்ணாது, வெளியில் வந்துடும் சொல்கிறீங்க. அப்போ பாஸ் எதுக்கு? இந்த லூப்பே போடாமல் விட்டுற வேண்டியதானே, அப்படி தானே தோணும். இந்த லூப் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம்னு நினச்சா அந்த லூப் எதுக்கு போட்டுக்கிட்டு, மெமரி தானே வேஸ்ட்டுன்னு தோணும். ஸோ அப்போ இந்த பாஸ் அப்படிங்கிறது எதுக்காக அந்த பைத்தானில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஸோ வந்து பிளேஸ் ஹோல்டர் ஃபார் ஃப்யூச்சர் கோட். இப்போ நான் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், இதை ரன் பண்ணுறேன், லூப் இல்லாமல் ரன் பண்ணால் இதுக்கு என்ன ஆன்சர் வரும், இந்த லூப் எப்படி போட்டுக்கிட்டால் எப்படி ஆன்சர் வரும் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் இந்த கோடு தேவைப்படுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த லூப்புக்குள்ளே பாஸ் கொடுத்து வைக்கிறேன். ஸோ பாஸ் கொடுக்காம அந்த லூப்பையோ அந்த இஃபையோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே எரர் வரும். ஸ்டேட்மெண்ட் எதாமல் கொடுக்காம இப்போ இதை வந்து இந்த பாஸ் இல்லாமல் இந்த லூப்பை கொடுத்தீங்க அப்படின்னா அது எரர். சரியா? இந்த பாஸ் இல்லாமல் ஒரு இன்கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அங்கே ஒரு எரர் வரும். ஸோ அந்த எரரை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பாஸ் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், பைத்தான் டஸ் நாட் அலோவ் த எம்டி பிளாக் வந்து அலோவ் பண்ணாது, எம்டி லூப் அலோவ் பண்ணாது, எம்டி கிளாஸை வந்து அலோவ் பண்ணாது. ஸோ இதெல்லாம் வந்து அலோவ் பண்ணுறதுக்காக தான் பாஸ் வச்சுக்கிறோம். எனக்கு ஃப்யூச்சரில் இந்த கிளாஸ் தேவைப்படும், இந்த ஃப்யூச்சரில் இந்த ஃபார் லூப் தேவைப்படும், ஃப்யூச்சரில் இந்த இஃப் கண்டிஷன் தேவைப்படும்னா அந்த டைமில் நீங்கள் பாஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ தேவைப்படும் போது பாஸ் எடுத்துகிட்டு கோடிங் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இதில் என்ன சொல்லணும்னா நமக்கு சிலபஸ்லேயுமே இந்த பாஸை வந்து மெயினாக கொண்டு வரல, பட் வந்து மீனிங் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து கண்டிஷனல் அண்ட் இட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அந்த பார்ட் 3 வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கான MCQ பார்த்தீங்கன்னா 6:30க்கு வர ஷார்ட்ஸில் வரும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எத்தனை வந்து அவுட்புட் வந்து கரெக்ட் அப்படிங்கிறத வந்து ஆன்சர் வந்து கரெக்ட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நோட்ஸ் வேணும் அப்படின்னா டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே நோட்ஸு அதே மாதிரி வந்து PYQ எல்லாமே நாங்கள் அதில் கொடுத்துருவோம். தேங்க்யூ. See you next class.